On this occasion of the 10th AGM of the alumni of Jamia Nadhimiya, we remember with respect and gratitude the great scholars who gave leadership to this prestigious institution in the past, beginning from Maulavi Tasim Nadwi up to Dr. M.A.M. Shukri. May Allah have mercy on them and accept them among His noble servants. Jamia Nadhimiya is now privileged to have one of its own products as rector of this Islamic institution. Sheikh A.C. Agar Muhammad is a renowned scholar of our time. As the special guest at today's event, we now call upon Sheikh A.C. Agar Muhammad to address the gathering. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ராபித்தத்துன் நதீமியின் நமது கலாபீட பழைய மாணவர் அமைப்பின் 10வது வருடாந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் தனிப்பட்ட முறையிலும் கலாபீடத்தின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக சிறப்பாக நமது மாநாட்டின் இந்த அங்குரார்ப்பண அமர்வுக்கு பிரதம அதிதியாக நமது அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து வீட்டிருக்கின்ற நமது மரியாதைக்குரிய ஆசான் மௌலானா ஷஹீதுல்லா கௌசர் அவர்களையும், இந்த நிகழ்வுக்கு கௌரவ அதிதியாக வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது கலாபீடத்தின் பரிபாலன சபை தலைவர் மற்றும் முகாமைத்துவ சபை தலைவர் அல்ஹாஜ் யாக்கூத் நதீம் அவர்களே, பரிபாலன சபை முகாமைத்துவ சபை உறுப்பினர்களே, இன்றைய இந்த நிகழ்விலே விசேட உரை நிகழ்த்துவதற்காக எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் மதிப்புக்குரிய ரமீஸ் அப்துல்லா அவர்களே, ராபித்தாவின் கௌரவ தலைவர் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, உயர்மட்ட ஆலோசனை குழு உறுப்பினர்களே, ராபித்தாவின் கௌரவ உறுப்பினர்களே, பழைய மாணவர்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரையும் தனிப்பட்ட முறையிலும் ஜாமியாவின் நிர்வாகம் சார்பிலும் மீண்டும் மீண்டும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நதீமிகள் என்ற வகையில் நமது கடமை என்ன, பணி யாது என்பது தொடர்பிலே நினைவுபடுத்துவது எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனமானதாக அமையும் என்று நினைக்கிறேன். நமது கலாபீடத்தின் விஷன், நமது கலாபீடத்தின் தொலைநோக்கு, மிஷன், பணிக்கூற்று 2 முக்கியமான அல் குர்ஆன் வசனங்களிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த 2 அல் குர்ஆன் வசனங்களும் நமது பணியை, நமது கடமைகளை, நாம் யார் என்பதை அற்புதமாக எடுத்துச் சொல்லுகின்றன. முதலாவது வசனம் வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ் என்ற வசனம். 2வது வசனம் ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபா லியதஃபக்கஹு ஃபித்தீன் வ லியுன்திரு கௌமஹும் இதா ரஜஅு இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். இந்த 2 அல் குர்ஆன் வசனங்களும் எனக்கும் உங்களுக்கும் 5 முக்கியமான செய்திகளை சொல்லுகின்றன. முதலாவது செய்தி, ஒரு நதீமி தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க இறை விசுவாசத்தின் அடிப்படையிலும் இறை அச்சத்தின் அடிப்படையிலும் அமைத்துக் கொள்ள வேண்டும். வத்தகுல்லாஹ். 2வது செய்தி, ஒரு நதீமி ஆழமான
அறிவு பின்புலம் கொண்ட ஒரு புத்திஜீவியாக விளங்க வேண்டும். அல்லிமுக்குமுல்லா. இந்த அல் குர்ஆன் வசனங்கள் சொல்லும் மூன்றாவது செய்தி, நமது அறிவு தேடல் முழுக்க முழுக்க ஈமானையும் தக்வாவையும் அடிப்படையாக கொண்டு அமைதல் வேண்டும். அங்குதான் உண்மையான அறிவும் தெளிவும் ஞானமும் ஒருவருக்கு கிடைக்க முடியும். இல்லாத போது வெறும் தகவல்களை சுமந்தவர்களாகத்தான் நானும் நீங்களும் இருக்க வேண்டி இருக்கும். இந்த வகையில் வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். இந்த இரண்டு வசனங்களும் சொல்லும் நான்காவது செய்தி, நாம் பெற வேண்டிய அறிவு என்பது அடிப்படையில் அல் இல்மு ஷர்இ. அதுதான் இந்த நிறுவனத்தின் இலக்கு, ஃபோக்கஸ். அதற்கு துணை புரியும் வகையில் அந்த இல்மு ஷர்இ வேண்டி நிற்கும் பணியை முன்னெடுப்பதற்கு துணை புரியும் வகையில் தான் ஏனைய அறிவு தேடல்கள், தேடப்படும் கலாஞானங்கள் அமைதல் வேண்டும். லியதஃபக்கஹு ஃபித்தீன், லியதஃபக்கஹு ஃபித்தீன். அடுத்த செய்தி, இந்த ரெண்டு அல் குர்ஆன் வசனங்களிலும் இரண்டாவது வசனம் நமது பட்ட சான்றிதழிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற வசனம் சொல்லும் இறுதி செய்தி, அது அல் இந்தார், சமுதாயத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் பணி, முஹிம்மத்து தஅவா, இந்த பணி. வலியுந்திரு கௌமஹும் இதா ரஜஅு இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். எனவே நமது வாழ்க்கை முழுக்க முழுக்க ஈமானை தக்வாவை அடிப்படையாக கொண்டு அமைதல் வேண்டும். இரண்டாவது, நாம் ஆழமான அறிவு தேடலில் ஈடுபட வேண்டும். அது லைஃப் லாங் லேர்னிங்காக அமைதல் வேண்டும். மூன்றாவதாக, நமது அறிவு தேடல் அலா அசாசி தக்வா அமைதல் வேண்டும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா. அடுத்ததாக, நமது அறிவு என்பது அடிப்படையில் ஷரியாவுடைய அறிவாக அமைய வேண்டும். மா காலுல்லாஹ் வ மா கால ரசூல். அதற்கு துணையாக ஏனைய அறிவு ஞானங்களை நாம் பெறலாம். இறுதியாக, நமது பணி, அடிப்படையான பணி, இந்த வக்ஃப் மூலம் எதிர்பார்க்கப்படுகிற பணி, இந்த நிறுவனத்தின் அடிப்படை இலட்சியமாக இருக்கிற பணி முஹிம்மத்து தஅவா. இந்த வகையிலே 3 பணிகள் இந்த காலத்தை பொறுத்தவரையில் எனக்கும் உங்களுக்கும் காத்திருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸின் ஒளியிலே இதனை தொட்டு காட்டுகிறேன். முதலாவது, தஹ்ரீஃபுல் காலீன், வரம்பு மீறியவர்களின், அத்துமீறியவர்களின், கடும் போக்காளர்களின் திரிபுகளில் இருந்து இந்த தீனை பாதுகாக்கின்ற பணி. இரண்டாவது, வன்ஜஹாலுல் முபுத்திலீன், குழப்பவாதிகளின் இடைச்செருகளில் இருந்து இந்த தீனை பாதுகாக்கும் பணி. மூன்றாவதாக, தஅவீலுல் ஜாஹிலீன், அடிப்படை இல்லாத, உஸ்தூல்களை பேணாத, மன்ஹஜை பேணாத அறிவினர்களின் இந்த மார்க்கத்துக்கு வழங்கப்படுகின்ற பிழையான விளக்கங்கள் இருந்து இந்த தீனை பாதுகாக்கின்ற பணி. இல்முன் நுபுவாவை, அதன் தூய்மையை பாதுகாக்கின்ற பணியைத்தான் நானும் நீங்களும் சுமந்திருக்கிறோம். எத்தனை கடமைகளை நிறைவேற்றினாலும் இந்த அடிப்படையான கடமையை நிறைவேற்றாத போது நாளை மறுமையில் நானும் நீங்களும் தப்பிக்கொள்ளப் போவதில்லை என்பதை ஒரு எச்சரிக்கையாகவும் எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே ஜாமியா நதீமியாவுக்கு நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதியாக வீட்டிருக்கின்ற நமது மதிப்புக்குரிய ஆசான் மௌலானா ஷஹீதுல்லா கௌசர் அவர்களை சிறப்பாக விசேஷமாக வரவேற்கின்ற கடப்பாடு எனக்கும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. அவர்களுடைய வருகைக்காக உழைத்த, பாடுபட்ட நதீமியா சகோதரர்களுக்கு, அந்த குழுவினருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவான நற்கூலியை வழங்கி அருள வேண்டும் என்று துஆ செய்கிறேன். அதே போல இன்றைய நிகழ்வுக்காக, இந்த மாநாட்டுக்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்களிப்பு செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவான நற்கூலியை வழங்கி அருள வேண்டும் என்று துஆ செய்கிறேன். அதே நேரம் மௌலானா அவர்களை, நமது ஆசானை கௌரவிக்கும் வகையில் அரபு மொழியில் சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஐயுல் ஹுதுருல் கரீம், இஸ்மஹு லி அல்-ஆன் அன் அகூல பித்அ கலிமாத்தின் தக்ரீமன் وتشريفا لأستاذنا الفاضل فضيلة الشيخ شهيد الله كوثر. إنه
يسرنا ويشرفنا أن يشاركنا في هذا الحفل الكريم وفي هذه المناسبة المباركة، مناسبة المؤتمر السنوي العاشر لرابطة النظيميين، أستاذنا الفاضل فضيلة الشيخ شهد الله كوثر كضيف شرف، الذي قضى قرابة 23 عاما في جامعتنا نحن كأستاذ ونائب عميد وعميد شؤون التعليم، وأخيرا كان يشغل منصب نائب المدير لهذه الجامعة المباركة. وكان الأستاذ في كل منصب يشغله نموذجا يحتذى به في كل خطوة من خطواته. وأنا أصالة عن نفسي ونيابة عن أهل الجامعة إدارة وأساتذة وطلابا، وخاصة عن الطلاب القدامى، أرحب بشيخنا أطيب ترحيب. وأنا شخصيا قد سعدت بالعمل معه كزميل في هيئة التدريس وعميد لشؤون التعليم، وكان لي خير ناصح وموجه في كل خطوة. والأستاذ لم يكن مجرد معلم، بل كان كالأب الرحيم لنا وكالأخ الكبير لنا، ينصحنا ويوجهنا ويرشدنا بكل حب وبكل حكمة وبكل رحابة صدر. وكان حقيقة مصدر إلهام ودعم لي وللزملاء جميعا. وأنا شخصيا كنت أقضي معه أوقاتا سعيدة، وخاصة كنا نجلس سويا في الأوقات المسائية في سكنه، في السكن الذي يسكنه. وبالمناسبة أنا الذي أسكن هذا البيت هذه الأيام منذ سنوات، وقلت لأستاذنا أنا خير خلف لخير سلف، ولو لم أكن خير خلف وأنا خلف لخير سلف. وفي هذا البيت المبارك كنا نجتمع ونتجاذب أطراف الحديث في موضوعات علمية شتى ومختلفة ومتنوعة. كنا نتفق أحيانا ونختلف أحيانا، ولكن كل الحديث كان يتم في جو ممتع وفي جو ودي وفي جو إيجابي وبروح الأخوة. وهذا إن دل على شيء فإنما يدل على تواضعه ودماثة أخلاقه وحسن سلوكه، ونحن جميعا نشهد على ذلك. ولكم يا أستاذنا كل التبجيل والتشريف من أعماق قلوبنا، ولا نملك إلا أن ندعو الله عز وجل أن يجزيكم خير ما يجزي به العاملين المخلصين، ويجعل جهودكم في ميزان حسناتكم يوم القيامة، يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. كما أدعو الله عز وجل أن يمتعكم بالصحة والعافية وأن يحفظكم من كل سوء ومكروه. ولا أريد أن أطيل عليكم الكلام بسبب التهديد من قبل المنسق، لا التحديد بل التهديد. بقيت لي دقيقة أخرى، وبسبب ضيق الوقت أريد أن أنهي كلمتي هذه القصيرة. وختاما أشكر جميع الحضور على مشاركتهم في هذا الحفل الكريم، وأتقدم بالشكر الجزيل للإخوة الذين استضافوا فضيلة الشيخ بالتنسيق معنا ورتبوا كل شيء لزيارة فضيلة الشيخ. مشكورين
وجزاهم الله خيرا وشكرا والسلام عليكم ورحمة الله وبركاته. وبقيت نصف دقيقة. شكرا. استمعنا وإياكم إلى كلمة ضيفنا الكريم فضيلة الأستاذ الشيخ أغار محمد عميد الجامعة النظيمية، فجزاكم الله خيرا.